ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமரில் ரூல் நம்பர் 1 to 5 ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இது நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில கொஷின்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கோம். இந்த கொஷின் சால்வ் பண்ணுற மூலமா இப்போ நம்ம படித்த கான்செப்ட்ஸ் எப்படி ரியல் டைமில் ஒரு கொஷினில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, ஒரு நிமிஷம். Do you know the person whom owns the house next door? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் whom owns the house next door இருக்குல்ல, இதுதான் நமக்கு ரிலேட்டிவ் கிளாஸ். இதில் ஓன்ஸ்ன்ற வேர்ப் இருக்குது. இப்போ வேர்புக்கான சப்ஜெக்ட் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ ஹூம்ன்ற வேர்டு தப்பு, ஏன்னா ஹூம்ன்ற வேர்டு தான் சப்ஜெக்ட் டு கேஸ், ஹூம்ன்றது ஆப்ஜெக்ட் டு கேஸ். அப்போ இது எரர் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 2, ஐ கான்ட் ஃபைண்ட் த ஃபைல் விச் ஐ வாஸ் ஒர்க்கிங் திஸ் மார்னிங். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஃபைலை நம்ம சொல்கிறோன்னா மார்னிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃபைலை காணோம். ஸோ அந்த கிளாஸை வச்சு தான் இந்த ஃபைல் எது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த கிளாஸ்ன்றது நமக்கு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அப்போ இது ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸ். நம்ம ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸாக இருந்துச்சுன்னா விச் யூஸ் பண்ண மாட்டோம், தட் யூஸ் பண்ணுவோம். ஐ கான்ட் ஃபைண்ட் த ஃபைல் தட் ஐ வாஸ் ஒர்க்கிங் திஸ் மார்னிங். Question number 3, the movie that won several awards was directed by a talented filmmaker. So the movie that won several awards இருக்குல்ல, ஸோ கமா அண்ட் கமாக்குள்ளே வரது என்றைக்குமே நான் ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸாக தான் இருக்கணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தட் வராது, விச் தான் வரும். ஸோ கமாக்கு அப்புறம் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தட் வராது. தட்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணும்போது கமாக்கு அப்புறம் வராது. Question number 4, the couple whom we invited to dinner arrived late due to traffic. இதில் ரிலேட்டிவ் கிளாஸ் இது இருக்கா? ஸோ இன்வைட்டட்ன்ற வேர்பு, இதுக்கான சப்ஜெக்ட் வி இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் தான் தேவை. ஆப்ஜெக்ட்டுக்கு ஹூம் போட்டிருக்கோம், விச் இஸ் ரைட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எரர் இல்லை, இட் இஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 5, the company which offered me the job has a great reputation. எந்த கம்பெனிக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்குன்னா, எந்த கம்பெனி எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணிச்சோ நான் அந்த கம்பெனியை பற்றி பேசுகிறேன். அப்போ இந்த பார்ட்ன்றது இட் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லாமல் இது எந்த கம்பெனி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ விச் வராது, நம்ம தட் போடணும். கொஸ்டின் நம்பர் 6, she needs to return the dress which she borrowed for the party. எந்த ட்ரெஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும்னா பார்ட்டிக்காக அவங்க வாங்கின ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து விச் வராது, தட் வரணும். Question number 7, people hugged, kissed and greeted one another with Eid Mubarak. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன் அனதர்ன்றது கரெக்டான எக்ஸ்பிரஷன். ஏன்னா மோர் தென் ஒன் பர்சன்ஸ் இருக்கும்போது ஒன் அனதர் யூஸ் பண்ணுவோம். 2 பேர் இருக்காங்கன்னா ஈச் அதர் யூஸ் பண்ணுவோம். ஈச் அதர் அண்ட் ஒன் அதற்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அதுக்கப்புறம் வரக்கூடிய ரூல்ஸில் ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எரர் இல்லை, இட்ஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 8, Abhi's mom shook every of their hands before walking out to the mic stand. And instead of adjusting the microphone to a lower setting, she used the step stool Abhi and I painted. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆஃப் தியர் ஹேண்ட்ஸ் இருக்குல்ல, ஆஃப்க்கு முன்னாடி என்றைக்குமே எவ்ரி வராது, ஈச் வரும். ஈச் ஆஃப் தியர் ஹேண்ட்ஸ்ன்றதா கரெக்டான எக்ஸ்பிரஷன். கொஸ்டின் நம்பர் 9, as it was about 20 yards on every end of the bridge were cut each year and one could dive in from the bridge itself. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரிட்ஜோட ஒரு எண்டுலையுமே அவங்க வந்து கட் பண்ணுறாங்க, 20 yards கட் பண்ணுறாங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஒரு பிரிட்ஜுக்கு எத்தனை எண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 எண்டு தான் இருக்க முடியும். அப்போ இங்கே 2 விஷயத்தை பற்றி பேசுகிறோம். எவ்ரி ஒன் வராது, ஈச் எண்ட் ஆஃப் த பிரிட்ஜ்ன்றது கரெக்டான எக்ஸ்பிரஷன். கொஸ்டின் நம்பர் 10, ஆல்மோஸ்ட் ஈச் போட் தே பாஸ் பிளிங்க் இட்ஸ் லைட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஆர் சவுண்டட் இட்ஸ் விசில் அண்ட் ஆர் ஆன் இன் கிரீட்டிங். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் கூட ஈச் வராது, எவ்ரி தான் வரும். ஆல்மோஸ்ட் எவ்ரி போட் தே பாஸ் பிளிங்க் இட்ஸ் லைட். அப்போ இதில் எரர் வந்து ஈச்க்கு பதிலாக எவ்ரி போடணும். Question number 11, in the end, both of us had no flowers when we walked into the auditorium. No வந்திருக்கு, both வந்திருக்கு, தப்பு. அப்போ என்ன யூஸ் பண்ணணும், neither of us had any flowers அப்படின்றத கரெக்டாக வரும். ஸோ போத் கூட நெகட்டிவ் வராது. Question number 12, holding the cigarettes with each hands like an offering to the gods, she marched up to the front door. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ஹேண்ட்ஸ் வந்திருக்கு, அப்போ ஈச் கரெக்டாக தான் கேட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா ஈச் ஹேண்ட்ஸ் சொல்லுவோம் ஒரு கையிலையும். ஆனால் லைக் அண்ட் ஆஃபரிங் சொல்லியிருக்காங்க. லைக் அண்ட் ஆஃபரிங்னா 2 கை கூப்பி இப்படி தான் நம்ம ஆஃபர் பண்ணுவோம். அப்போ 2 ஒன்றா இருக்குன்னா போத் ஹேண்ட்ஸ்ன்றது தான் கரெக்டாக இருக்கும். ஹோல்டிங் தி சிகரெட்ஸ் போத் ஹேண்ட்ஸ், 2 கையில் இப்படி சிகரெட்டை பிடிச்சிட்டு போகிறாங்க, ஏதோ ஆஃபர் பண்ணுற மாதிரி போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஈச் போட முடியாது, போத் தான் போடணும். கொஸ்டின் நம்பர் 13, they each exhaled at the same time when the door closed. at the same time ஒரே நேரத்தில் 2 விஷயம் பண்ணுறாங்க. அப்போ ஒரே நேரத்தில் நடக்கும்போது போத்துன்னு தான் சொல்லணும். ஈச்ன்றது ஒன்று அப்படின்னு சொல்லும்போது ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று. அப்போ ஒருத்தராக நம்ம சொல்லும்போது ஈச். போத்துன்றது 2மே அட் அ டைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல தே போத் எக்ஸ்ஹேல்ட் வரணும், ஈச் எக்ஸ்ஹேல்ட் வராது. ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்துமே கொஞ்சம் கலெக்டிவாக நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் ப்ராக்டிஸ் செஷன்ஸில் எடுத்துகிட்டு வருவோம். இந்த எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.